அஜ்னர் சையத், உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். இப்போ இந்த சூழல், இந்தியா கூட்டணி தொடர்பான பல்வேறு முரண்பாடுகளை, இந்தியா கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தொடர்ச்சியா பிரதமர் ஒவ்வொரு மேடைகளிலும் பேசி வந்தார். பிரதமர், உள்துறை அமைச்சர், பல்வேறு அமைச்சர்கள் அதை தங்களுடைய பரப்புரையாக மேற்கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில அதற்கு பதிலடியாக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்கிற முனைப்பில் ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் இந்த முரண்பாடுகளை பேச தொடங்கி இருக்கிறதா இந்தியா கூட்டணி? ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னா, கர்நாடகத்தில் பிரஜ்வல் ரேவண்ணாவோட அந்த இஷ்யூ அப்படிங்கிறது அது கூட்டணி சம்பந்தப்பட்ட இஷ்யூக்கு மேம்பட்ட ஒரு இஷ்யூ, பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு இஷ்யூ. அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் சைக்கோ மாதிரி செயல்பட்டு இருக்கிறார். பிரஜ்வல் ரவீனா அப்படிங்கிறவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் சைக்கோ மாதிரி செயல்பட்டிருக்கார். பட் அதை பற்றி பாஜக பாராமுகமாகவே இருக்கிறது. நாங்கள் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் சார்பாக நேஷனல் கவுன்சில் ஆஃப் NCWக்கும் நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அது மேலேயும் ஒரு ஆக்ஷன் இல்லை. பாஜக பெண்கள் விரோத ஒரு ஆட்சியாக தன்னை சித்தரித்து கொண்டுள்ளது. அதுதான் உண்மை. அவங்க நினைக்கிறாங்க நாங்கள் பெண்களுக்கு பாதுகாவலர்கள் அப்படி இப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. பட் மக்கள் மத்தியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மணிப்பூரில் ஓட்டிங் அப்போது அந்த ஓட்டு சாவடியில் வாக்குப்பெட்டிகளை போட்டு உடைத்தது ஆண்களா பெண்களா அப்படின்னு நீங்கள் கூர்ந்து நோக்குனீங்க அப்படின்னா பெண்கள் தான். பெண்கள் இந்த அளவுக்கு உடனடியாக ஆக்ரோஷமாகக்கூடிய சூழ்நிலை எல்லா டைமும் உருவாருதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உமன் சென்டிமெண்ட்டோட பாஜக ப்ளே பண்ணிட்டு வருது. நீங்க மணிப்பூர் சம்பவத்தை உதாரணமா சொல்றீங்க. ஆனா பாஜக பெண்கள் பாதுகாப்புக்கு நாங்க தான் உத்தரவாதம் கொடுக்கிறோம், நரிசக்தி அப்படிங்கிற அந்த திட்டத்தை கொண்டு நாம் இந்த தேசிய அளவில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறோம், பெண்கள் தனியா ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கான நடவடிக்கை எடுத்ததே பாஜக அரசு தான் அப்படின்னு நிறைய விஷயங்களை தொடர்ச்சியா பட்டியலிடுறாங்க. என்ன நாரி சக்தி, என்ன நாரி சக்தி? அந்த பெண்கள் பாதுகாப்புக்கு, பெண்கள் முன்னேற்றத்திற்கு, பெண் கல்வி முன்னேற்றத்திற்கான எல்லா விஷயத்தையும் நாங்க தான் முன்னெடுக்கிறோம். நான் இந்த ஆட்சியில என்ன நான் சேஃபா நான் உணரல. இவங்க என்ன எங்களுக்காக பண்ணிருக்காங்க நீங்க சொல்லுங்க. ஹஜ் பயணம் முதல்ல இஸ்லாத்தோட ஒரு கடமையை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஹஜ் பயணம் பெண்கள் தனியாக செய்யக்கூடாது. அது எங்களுக்கு அது கடமையாக்கப்பட்ட ஹஜ் பயணத்துல அண்ணனோ ஹஸ்பண்டோ இல்ல தந்தையோ கூட வரணும். இவங்க என்ன எங்களுக்கு ஹஜ் பயணத்தை தனிமையாக்குறாங்க. எதெல்லாம் எங்க கஸ்டம்ஸ்ல கிடையாதோ அதெல்லாம் அவங்க ஆக்குவாங்க. யார் ஹிஜாப் போட்டுக்கணும்னு சொல்லுவாங்களோ அவங்க போட்டுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. யார் கறி சாப்பிடணும்னு சொல்லுவாங்களோ அவங்க கறி சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. இவர் இவரோட குடும்பத்துல 6 குழந்தைகள், 3வது குழந்தை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இவர் சொல்வாரு, இஸ்லாமியர்கள் குழந்தைகளா பெற்றுக்கிறாங்க, அவர்கள் குழந்தைகளாக பெற்றுக்கொள்வதால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களோட வளத்தை சுரண்டிடுறாங்க அப்படிங்கிறாங்க. இப்படி கடுமையாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை நீங்க எதிர்த்து வருகிறீங்க. கிட்டத்தட்ட சரியான புள்ளிக்கு வந்துட்டீங்க. இந்த சிறுபான்மையினர் விவகாரம் குறித்து தொடர்ச்சியாக பிரதமர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனா சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் இஸ்லாமியர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள், துணிச்சலானவர்கள், உழைப்பை நம்பக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாரு. 4% இடஒதுக்கீட்டுக்கான வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில முன்னிறுத்துகிறார். பிரதமர் மோடியினுடைய படத்தை தேர்தல் அறிக்கையில போடாம தவிர்க்கிறார். அது எதன் வெளிப்பாடு? அவர்களுக்கு இறங்கு முகம். பாஜக அவருக்கு இறங்கு முகம் என்பதை அவங்க கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே சான்றுரைக்கிறது. அதுதான் இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளணும். நீங்க பாருங்க, கர்நாடகத்துல பிரஜ்வல் ரவண்ணா அவர்கள் இந்த மாதிரி பெண்களை ஒரு காம கொடூரனாக இருந்து பலாத்காரம் செய்து விட்டு அதை வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கிறான் அப்படின்னா அந்த மாதிரி என்ன மாதிரியான ஆள் அவர்? அது அவங்க இப்ப அவங்களோட கூட்டணி முறிந்து விட்டதா என்றால் இல்லை. நீங்கள் என்ன பெண்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க? உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் ஹசன் தொகுதியோட கர்நாடகாவில் மாநில அரசு தான் காங்கிரஸ் அரசு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருக்காங்க. விசாரணை நடத்தட்டும், உண்மை வெளியில வரட்டும், சட்டப்பூர்வமாக அவர் தண்டிக்கப்படட்டும். இதுக்கு மேல என்னங்க விசாரணை நடத்தணும்? பெண்கள் முன் சொல்றாங்க, வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது. இதெல்லாம் கோர்ட் சுமோட்டோவா எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்க ஆல் இந்தியா மகிழா காங்கிரஸ் சார்பாக நாங்கள் போராட்டம் அறிவித்து விட்டுருக்கோம். NCW கிட்ட நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். கம்ப்ளைண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் பாலா அப்படி கிடையாது இல்ல. இமிடியேட்டா உங்களோட கண் எதிரில் தெரியுது. இந்த மாதிரி ஒரு கொடூரனை கூட நீங்க உடனடியாக நீங்க ஆக்ஷன் எடுக்கலன்னா அப்ப என்ன நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க? இந்த நாட்டுல உங்களுடைய ஆட்சியில பெண்கள் பாதுகாப்பாக நாங்கள் எங்களை உணரவில்லை.
கண்டிப்பாக இந்த நாட்டுடைய பெண்களை வந்து நீங்கள் கொடுமைக்குள்ளாக்குகிறீர்கள். எங்களுக்கு உண்டான ரைட்ஸ் வந்து நீங்க கொடுக்கறது இல்ல. ஆதி ஆபாதி, பேட்டி பச்சாவ், பேட்டி படாவ், சப்கா விகாஸ் இதெல்லாம் வந்து இந்த பாஜக ஆட்சி ஒன்றுமே செய்வது கிடையாது. பெண்கள் அப்படின்ற ஒரு பேர்ல நாங்க எங்களை வந்து நீங்க ஓட் பேங்கா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாட்டு பெண்கள் வந்து உங்களை இனியும் பார்த்து ஏமாற போவது கிடையாது. சரி, ஓகே. முதற்கட்ட பார்வையா நான் எடுத்துக்கிறேன். திரு முனவர் பாஷா, இது 2 மாநிலங்கள், ஆந்திராவிலும் தமிழ்நாட்டில் கேரளாவில் சிக்கல்கள் இருந்தது. அது முதற்கட்ட தேர்தலுக்கு பிறகு அதனுடைய போக்கு 2ஆம் கட்ட தேர்தலில் பரப்புரை வியூகங்களில் மாறினதை நம்ம பார்த்தோம். இப்போ ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் எழுந்திருக்கக்கூடிய இந்த சலசலப்பு பாஜகவுக்கு பலமா பலவீனமா? சார், அதாவது ஒரு மாநில கட்சிக்கு அவர்கள் கட்சி சார்ந்த கொள்கைகளை சொல்லுகின்ற உரிமை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை வழங்கி இருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கென்று சில கருத்துக்கள் இருக்கலாம். அதே நேரத்திலே தேசிய தலைமைக்கான கருத்துக்கள் வேறு விதமாக இருக்கலாம். ஆந்திராவிலே அரசியல் செய்ய வேண்டியது சந்திரபாபு நாயுடு. அவர் அந்த ஆந்திர மக்களுக்கு எது சரியானதோ அதை அவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார். பிரதமர் படம் இல்லை என்கின்ற ஒரு வருத்தம் பாரதிய ஜனதா கட்சியினருக்கு இருப்பதிலே நியாயம் இருக்கிறது. அதை கண்டிப்பாக சரி செய்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு அழுத்தமாக இருக்கிறது. இல்ல, இப்ப கருத்தொற்றுமை இல்ல அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி அது எல்லா மாநிலங்களிலும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இருக்கலாம், அது தமிழ்நாட்டிலும் கூட இருக்கலாம். ஆனா கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலிலோ அல்லது இந்த தேர்தலிலோ கூட ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பிரதமர் மோடியின் முகத்தை போட பிரச்சார வாகனங்களிலோ அல்லது பேனர்களிலோ போடாமல் தவிர்ப்பது அப்படிங்கிற ஒன்று பாஜக இருக்கக்கூடிய எதிர்ப்பை அவர்கள் உணர்ந்திருப்பதால் தான் அந்த முடிவை எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்படி இருந்ததுன்னு சொன்னா ஆந்திராவில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கம், ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு பக்கம், 2 பேருமே பாரதிய ஜனதாவுடைய கூட்டணிக்கான முயற்சியில் ஈடுபட்டு கடைசியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசத்தோடு கூட்டணி அமைத்திருக்கிறது. ஆக மீண்டும் 3வது முறை பிரதமராக நரேந்திர மோடி தான் வருவார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அந்த கூட்டணியிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் வந்து அவர் எப்படி இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலில் அந்த கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். எனவே அந்த படம் முக்கியமல்ல, அவர்கள் எடுத்திருக்கின்ற அந்த உறுதி என்பது மீண்டும் 3வது முறையாக நரேந்திர மோடி தான் இந்த தேசத்தினுடைய பிரதமராக வர வேண்டும். அந்த படம் முக்கியம் அப்படிங்கிற காரணத்தினால தானே சார் பாஜக மாநில தலைவர் அந்த தேர்தல் அறிக்கையை தன் கையில வாங்கல. சரி சார், அவர் கோபத்துல வாங்காம இருக்கலாம், பட் அது முக்கியமல்ல. அதனுடைய நோக்கம் வந்து பிரதமராக மோடி வரணும். அதுக்கு தான் இந்த வலுவான கூட்டணியை அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி. அந்த நோக்கத்தை யாருமே கேள்வி எழுப்பல சார். கேள்வி எங்க எழுகிறது அப்படின்னா, பிரதமர் மோடியின் படத்தை தவிர்க்கிறார்கள். அப்ப பாஜக மாநில தலைவர் நீங்க ஏன் பிரதமர் மோடி படத்தை தவிர்க்கிறீங்கன்னு தேர்தல் அறிக்கை வாங்க மறுக்கிறாரு. அப்ப அது ஒரு முரண்பாடு தானே சார்? சார், அது நீங்க அது நிச்சயமாக அந்த முரண்பாட்டை கண்டிப்பாக சந்திரபாபு நாயுடு சரி செய்வார். அதாவது வந்து பிரதமரை முன்னிலைப்படுத்தாமல் தேர்தல் களத்தை அங்கே சந்திக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த கூட்டணியில் மட்டும்தான் பிரதமர் வேட்பாளர், ஒரு பலம் பொருந்திய பிரதமர் வேட்பாளரை நம்மால் முன்னிலைப்படுத்த முடிகிறது. ஐஎன்டிஏ கூட்டணியில் பிரதமருக்கான வேட்பாளரே கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர்களால் அதை பற்றி முடிவெடுக்க முடியாத அளவுக்கு. நீங்க இந்த கூட்டணியை பற்றி சொல்றீங்களே, கேரளாவில் என்ன நிலைமை, வயநாட்டில் வந்து ஏன் ராகுல் காந்தி நிற்கிறாரு அப்படின்னு நீங்க கேரளா உதாரணத்தை சொல்லுங்க. நான் தமிழ்நாட்டு உதாரணத்தையே சொல்றேன். 2019 வேலூர் தேர்தலில் என்ன நடந்தது? திரு ஏசி சண்முகம் உள்ளிட்டவர்கள் ஏன் பிரதமர் மோடியின் படத்தை போடாமல் தவிர்த்து அவர்கள் ஏசி சண்முகம் அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்தில் நின்றார் அந்த தேர்தலில். இந்த தேர்தலில் அப்பயும் கூட்டணியில யார் சார் இருந்தா? அப்ப யார் சார் பிரதமர் வேட்பாளரா முன்னிறுத்தப்பட்டார்? அதாவதுங்க அந்த நேரத்தில் அதை ஏற்றுக்கிட்டு தானே பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணி தொடர்ந்து நிலைத்து நீடிச்சது. அதே ஏசி சண்முகம் தான் இன்னைக்கு பிரதமர். ஒட்டுமொத்தமா ஒரு பொது தேர்தல் குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் வேலூருக்கு மட்டுமே நடந்த அந்த தேர்தல் குறித்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அந்த வித்தியாசம் இருக்குல்ல சார். அவர் வேலூர்ல இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களுடைய வாக்கை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் பிரதமர் மோடி. கிட்டத்தட்ட ஆந்திராவிலும் அந்த நிலைமை தானே சார் வருது சார். நீங்க ஆந்திராவில் பிரதமரை முன்னிலைப்படுத்தி தான் சார் சந்திரபாபு நாயுடு பேசி ஆகணும். எங்க அணி வெற்றி பெற்றால் நரேந்திர மோடி தான் பிரதமர் சொல்லணும். அது காலத்தில் சொல்லலங்கிறதான கேள்வி. இல்ல சார், சொல்லல. எப்படி சொல்லல? படம் போடலன்னு சொல்றீங்க.
அதுதானே தவிர கண்டிப்பாக தேர்தல் பரப்புரையில யார் ஆட்சிக்கு மத்தியில வரணும். சரிங்க, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க அங்க பார்க்கணும். ஆந்திராவில் சட்டமன்ற தேர்தலும் நடக்குது. ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத சந்திரபாபு நாயுடுவுக்கு சட்டமன்ற தேர்தலும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அப்படி இருக்கும்போது எல்லா தரப்பு மக்களினுடைய பலனை அவர் அறுவடை செய்யணும்னு பார்க்கும்போது மோடி அந்த இடத்துல அவருக்கு தேவைப்படாத ஒரு முகமா இருக்கிறார். மாநில தேர்தலை பொறுத்தவரை மீண்டும் சந்திரபாபு நாயுடு தன்னை முதல்வராக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கிறார். எனவே அந்த 4% இடஒதுக்கீடு என்பது சிறுபான்மை மக்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும், இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்பது அந்த மாநில அரசாங்கத்தினுடைய வந்தா அதை கண்டிப்பாக நிறைவேற்ற கடுமையா எதிர்க்கிறாரே பிரதமர் மோடி. அவர் எதிர்க்கலாம் சார், மாநில உரிமை சார். அது இப்போ கர்நாடகாவுக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த 4% இடஒதுக்கீட்டை எதிர்த்து பேசுகிறார். அது ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் அந்த பேச்சு வருது. அப்ப அந்த 4% நாங்க கொடுப்போம்ங்கிற வாக்குறுதியை சந்திரபாபு நாயுடு கொடுத்தா அது முரண்பாடு இல்லையா சார்? சந்திரபாபு நாயுடு அவர் முதலமைச்சரா வரணும் சார். இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் அவருக்கு தேவை. கண்டிப்பாக நான் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், ஜெயலலிதா அம்மையார் 69% இடஒதுக்கீடு தந்தாங்க. சட்ட ரீதியா அது அனுமதிக்கப்படலைன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அதை பெற்று தந்தாங்க. அதனால மாநில சம்பந்தப்பட்ட இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில மத்திய அரசாங்கம் எது வேணாலும் பேசிட்டு போலாம். ஆனா சந்திரபாபு நாயுடுவை பொறுத்தவரை சிறுபான்மை இஸ்லாமியர்களின் நம்பிக்கை பெற்றவராக அவர் இருக்கின்ற காரணத்தால் அந்த 4% இடஒதுக்கீட்டை பெற்றுத்தர வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார். அதே நேரத்தில் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அங்கே நடக்கின்ற ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி. அவர்கள் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். காங்கிரஸ் ஆட்சி நீங்க பாஜக இருந்தா நாங்க ஆள்றது நீங்க தானங்க. தேர்தல் கூட்டணி தனி, அரசு நடவடிக்கை சரி. நான் தான் சொன்ன தொடக்கத்துல புலனாய்வு போட்டிருக்காங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. பேசலாம், எல்லாரும் பேசிட்டு அடுத்த சுற்றுல பேசலாம். அடுத்த சுற்றுல பேசலாம். முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். அடுத்த சுற்றுல பேசலாம். 2 பேர் மட்டுமே பேச முடியாது. அடுத்த சுற்றுல பேசலாம். பேசலாம். அடுத்த சுற்றுல பேசலாம்.